அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் தமது பதவிக்காக எந்த மரியாதையையும் எந்த புகழையும் மக்களிடம் எதிர்பார்க்காத ஓர் மாமனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தமது செருப்பை தாமே தைக்க கூடியவர்களாகவும் தமது ஆடையின் கிழிசலையும் தாமே தைக்கக்கூடியவர்களாகவும் வீட்டு வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். தரையில் எதுவும் விரிக்காமல் அமர்வார்கள். தரையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். ஆட்டில் தாமே பால் கறப்பார்கள். அடிமைகள் அளிக்கும் விருந்தையும் ஏற்பார்கள். மதீனாவுக்கு வெளியே உள்ள சிற்றூர் வாசிகள் இரவு நேரத்தில் தோல் நீக்கப்படாத கோதுமை ரொட்டியை சாப்பிட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பார்கள். பாதி இரவு கடந்து விட்டாலும் அந்த விருந்தையும் நபிகள் நாயகம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அகழ் யுத்தத்தின் போது நபிகள் நாயகம் அவர்களும் மக்களுடன் சேர்ந்து அகழ் வெட்டினார்கள், மண் சுமந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வயிற்றை மண் மறைத்து கொண்டது. நூல் புகாரி, இலக்கம் 2837. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தவுடன் பள்ளிவாசலை கட்டிய போது அவர்களும் மக்களோடு சேர்ந்து கல் சுமந்தார்கள். இப்படி எல்லா வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதராகத்தான் வாழ்ந்தார்கள். ஒரு தடவை கூட தமது பதவியை காரணம் காட்டி எந்த உயர்வையும் அவர்கள் பெற்றதில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தமது பதவிக்காக எந்த மரியாதையையும் எந்த புகழையும் மக்களிடம் எதிர்பார்க்கவில்லை. இப்பதவியை அடைவதற்கு முன்னர் அவர்களின் நிலை எதுவோ அதுவே அவர்கள் மிகப்பெரிய பதவியை பெற்ற பிறகும் அவர்களின் நிலையாக இருந்தது. மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்துவிட்ட நேரத்தில் மக்களிடம் மக்கா வாசிகளின் ஆடுகளை அற்பமான கூலிக்காக மேய்த்தவன்தான் நான் என்பதை அடிக்கடி அவர்கள் நினைவு கூர்ந்துள்ளார்கள். நூல் புகாரி, இலக்கம் 2262. நான் அதிகாலையில் என் தம்பி அப்துல்லாவை நபிகள் நாயகத்திடம் தூக்கிச் சென்றேன். அவர்கள் ஜகாத் பொது நிதி ஒட்டகங்களுக்கு தமது கையால் அடையாளமிட்டு கொண்டிருக்க கண்டேன். அறிவிப்பவர் அனஸ் பின் மாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, இலக்கம் 1502. பொதுநிதிக்கு செலுத்தப்பட்ட ஒட்டகங்கள் மற்றவர்களின் ஒட்டகங்களுடன் கலந்து விடாமல் இருப்பதற்காக அவற்றுக்கு தனி அடையாளமிடும் வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் கடுகளவு கூட பெருமையையும் புகழையும் விரும்பியதில்லை. ஜாஃபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகத்துடன் நான் ஒரு போரில் பங்கெடுத்துக் கொண்டேன். என் ஒட்டகம் சண்டித்தனம் செய்து என்னை பின்தங்க வைத்தது. முன்னே சென்று கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் என்னிடம் வந்து ஜாபிரா என்றார்கள். நான் ஆம் என்றேன். என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். என் ஒட்டகம் சண்டித்தனம் செய்து என்னை பின்தங்கச் செய்து விட்டது என்று கூறினேன். உடனே அவர்கள் தமது ஒட்டகத்திலிருந்து இறங்கி தமது குச்சியால் குத்தினார்கள். இப்போது ஏறிக்கொள் என்றார்கள். நான் ஏறிக்கொண்டேன். அது விரைவாகச் சென்றதால் நபிகள் நாயகத்தை முந்தக்கூடாது என்பதற்காக அதை தடுத்து நிறுத்தலானேன். திருமணம் செய்து விட்டாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். கன்னிப் பெண்ணா விதவை பெண்ணா என கேட்டார்கள். விதவையைத்தான் என்று நான் கூறினேன். நீர் இளைஞராக இருப்பதால் கன்னிப் பெண்ணை மணந்திருக்கலாமே, இதனால் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்களே என்றார்கள். எனக்கு சகோதரிகள் உள்ளனர். அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பெண் வேண்டும் என்பதற்காக விதவையை மணந்து கொண்டேன் என்று நான் கூறினேன். இதோ ஊருக்குள் நுழையப் போகிறாய், இனி மகிழ்ச்சிதான் என்று கூறிவிட்டு உனது ஒட்டகத்தை என்னிடம் விற்கிறாயா என்று கேட்டார்கள். நான் சரி என்றேன். 4 தங்க காசுகளுக்கு அதை வாங்கிக் கொண்டனர். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன் சென்று விட்டனர். நான் காலையில் போய் சேர்ந்தேன்.
பள்ளிவாசலுக்கு வந்தபோது பள்ளிவாசலின் வாயிலில் நபிகள் நாயகம் அவர்கள் நின்றார்கள். இப்போதுதான் வருகிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். உனது ஒட்டகத்தை விட்டுவிட்டு உள்ளே போய் 2 ரக்காத்துக்கள் தொழு என்றார்கள். நான் உள்ளே போய் தொழுதேன். எனக்கு தர வேண்டியதை இடை போட்டு தருமாறு பிலாலிடம் கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக இடை போட்டு தந்தார்கள். அதை பெற்றுக்கொண்டு நான் புறப்படலானேன். ஜாபிரை கூப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். ஒட்டகத்தை திருப்பித் தருவதற்குத்தான் அழைக்கிறார்கள் என்று நினைத்தேன். அது எனக்கு கவலையாக இருந்தது. உமது ஒட்டகத்தையும் எடுத்துக் கொள்வீராக, அதற்காக நாம் அளித்த கிரயத்தையும் வைத்துக் கொள்வீராக என்றார்கள். நூல் புகாரி இலக்கம் 2097. ஜாபிர் என்பவர் முக்கியமான பிரமுகர் அல்ல, ஒரு இளைஞர். அவரது ஒட்டகம் சண்டித்தனம் செய்து உட்கார்ந்து விட்டதை கவனித்த நபிகள் நாயகம் அவர்கள் யாரையாவது அனுப்பி அவருக்கு உதவுமாறு கூறியிருக்கலாம். அவ்வாறு செய்யாமல் அவரை நோக்கி தாமே வருகிறார்கள். வந்தவுடன் ஜாபிரா என்று கேட்கிறார்கள். சாதாரணமானவரையும் பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கும் பெயரை தெரிந்து வைத்திருக்கும் அளவுக்கும் அவர்கள் மக்களுடன் நெருங்கி பழகி வந்தார்கள் என்பது தெரிகிறது. தமது ஒட்டகத்திலிருந்து இறங்கி அவரது ஒட்டகத்தை எழுப்பி விடுகிறார்கள். எழுப்பி விட்டது மட்டுமின்றி அவருடைய பொருளாதார நிலை, குடும்ப நிலவரம் ஆகிய அனைத்தையும் சாவகாசமாக விசாரிக்கிறார்கள். அவரது ஒட்டகம் எதற்கும் உதவாத ஒட்டகம் என்பதை அறிந்து கொண்டு அவர் வேறு தரமான ஒட்டகத்தை வாங்குவதற்காக அதை விலைக்கு கேட்கிறார்கள். அவர் மற்றவர்களுடன் சேரும் வரை கூடவே வந்துவிட்டு அதன் பின்னர் வேகமாக அவர்கள் புறப்படுகிறார்கள். ஊர் சென்றதும் தாம் கொடுத்த வாக்குப்படி ஒட்டகத்திற்குரிய விலையை கொடுப்பதற்காக இவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தாம் சொன்னபடி அதற்கான விலையையும் கொடுத்துவிட்டு அந்த ஒட்டகத்தையும் அவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். இது அவர்களின் வள்ளல் தன்மைக்கும் அவர்கள் ஆட்சி எவ்வளவு செழிப்பாக இருந்தது என்பதற்கும் தேவை அறிந்து தாமாகவே உதவி செய்யும் அளவுக்கு அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தினார்கள் என்பதற்கும் சான்றாக உள்ளது. இவ்வளவு எளிமையாகவும் மிக சாதாரண மனிதரை போன்றும் நடந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி புகழ் சம்பாதித்திருப்பார்களா?